ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒரு துண்டு இப்படி இருக்கும், ரெண்டு மூலம் இருக்கும். இப்படித்தான் அது துண்டுகளா உடையும். எந்த ஒரு ஒழுங்கையும் இருக்காது. உருட்டி வச்ச உருண்டை மாதிரி உடையுமா? ஒரு களிமண் உருண்டையை காஞ்சி போன உருண்டை எடுத்து வேகமான எரிந்தால் அது உருண்டையாக வந்து உடையுமானா உடையாது. அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது, குறிப்பிட்ட ஒரு சீர் இருக்காது. அந்த மாதிரி தான் உடையும். இது கண்ணா பின்னாண்டு உருவாகும் இப்படி இருக்கும். இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணா பின்னாண்டு சௌரி போன மாதிரி அதுவா உண்டாக்கிட்ட மாதிரி இருக்குதா? ஒரு பயங்கரமான ஒரு அறிவாளி இருந்து உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த நுணுக்கங்கள் அது வெளிப்படுகிறதா? வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு சூரியன் கடையநல்லூர்ல மறையும்? இன்றைய தேதியில கடையநல்லூர்ல சூரியன் மறைவு எத்தனைக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இருக்கிற 2009 3009 இதே தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு கடையநல்லூர்ல மறையும் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியும். 2009 இருக்கிற நம்ம இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இதே நாளில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும், இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மறையும், மதுரையில் எத்தனை மணிக்கு மறையும், சென்னையில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியுமா? முடியாதா? இன்றைக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? ஒழுங்கா இருந்தா சொல்ல முடியும். கண்ணா பின்னாண்டு இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு கணித்து சொல்ல முடியாது. ஏன் நமக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால் சூரியனுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதை சுற்றி வரக்கூடிய பூமியுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது, அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, பூமியை சுற்றிக் கொண்டு வரக்கூடிய சந்திரன் இருக்கிறது, அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, சூரியன் வேகமாக இந்த பூமியையும் சந்திரனையும் கோள்களையும் இழுத்துக் கொண்டு ஓடுகிறது, அந்த ஓட்டத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதனால என்ன பண்றான்? இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இத்தனை மணிக்கு ஏற்படுதுன்னு சொல்றான். அப்ப எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க, அத்தனை மணிக்கு அது நடக்குதுன்னா எதை காட்டுகிறது? இந்த சூரியனுடைய ஓட்டம் ஒரு லிமிட்ல ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. திட்டமிடப்படாமல் உருவானதா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 6 மணிக்கு மறையணும், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு மறையணும், ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? ஒரு திட்டமிட்ட ஒரு மனுஷனை வாழ்க்கை நிற்கிறான்னு அவன் என்ன செய்வான்? சொல்லி வச்ச மாதிரி 6 மணிக்கு எந்திரிப்பான், 7 மணிக்கு குளிப்பான், 8 மணிக்கு வண்டி எடுப்பான், 9 மணிக்கு ஆபீஸ் இருப்பான், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுவான், 3 மணிக்கு மணி தேட்டத்தில் உட்காருவான், 6 மணிக்கு வர வீட்டுக்கு வந்து இதே யாரு திட்டமிட்டபடி வாழ்வான். திட்டமிடாத என்ன செய்வான்? காலைல 10 மணி ஒரு நாளைக்கு இருப்பான், ஒரு நாளைக்கு 11 இருப்பான், ஒரு நாளைக்கு யாத்திரை முடிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது. அப்ப உலகம் வந்து இந்த திட்டமிடாத ஒருத்தன் வாழ்வான அந்த மாதிரி இருக்கிறதா, திட்டமிட்டு வாழ்ற மாதிரி இருக்குதா? அதுக்கு உதாரணமா நான் பல முறை அடிக்கடி ஒரு காந்தியுடைய நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அக்டோபர் அங்க ஒரு சாம்பல் வச்சிருக்கிறாங்க, காந்தியுடைய சாம்பல் அஸ்திய அங்க நினைவு சின்னமா வைத்திருக்கிறாங்க, பானையில வைத்திருக்கிறார்கள். அந்த பானையில வந்து அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் சூரியனுடைய வெயில், வெளிச்சமல்ல வெயில் நேரடியாக அதில் படும். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு மட்டும் அந்த வெயில் வந்து படும். அக்டோபர் 1 படாது, அக்டோபர் 3 படாது, 364 5 நாள்ல படாது. 364 நாட்கள் என்ன செய்யாது? படவே படாது. அப்ப எப்படி இந்த நாள் பானையை வச்சிருக்கிறான்? இந்த அக்டோபர் 2க்கு சூரியன் எங்க இருந்து கணிக்கலாம். அக்டோபர் 2க்கு இந்த பானையில் இருந்து எத்தனை டிகிரியில அந்த சூரியன் இருக்கும் என்று கணித்து அதுக்கு நேரம் அந்த மேல உள்ள ரூஃப்ல முகத்துல ஓட்டையை போட்டு சூரியனை வந்து கிராஸா ஓட்டை போட்டு முறைக்கு அவங்க மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு துல்லியமா இவன் கணிக்கிறான்னா இவனுடைய திறமையா? அந்த மாதிரி அது இயங்குறதா? அந்த மாதிரி இயங்குகிறது. ஒருத்தன் வண்டியை கார் எடுத்து ஓட்டுறான், பஸ்ல ஓட்டிட்டு இருக்கான், டிரைவர் ஓட்டுறான், இங்கிருந்து கடையில் இருந்து மதுரைக்கு போகணும், மதுரைக்கு போற பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம், திடீர்னு என்ன செய்யலாம்? 100 கிலோமீட்டர் வேகமா போறான், திடீர்னு 40 போறான், திடீர்னு 20 போறான், திடீர்னு 50 போறான், 5 நிமிஷம் 50, 5 நிமிஷம் 40, 5 நிமிஷம் 100, 5 இப்படி போனான்னு சொன்னா இவன் எவ்வளவு நேரத்தில் போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிர்ணயம் இல்லையே, கணவன் போறானே. இன்னொரு டிரைவர் இருக்கிறான், 40 கிலோமீட்டர் பிடிச்சாங்க, 40க்கு 39 வர மாட்டேங்கிறான், 41 வர மாட்டேங்கிறான், அந்த வேகத்திலே போறான். இங்க உட்கார்ந்து சொல்லலாம் இவன் கரெக்டா இத்தனை மணிக்கு சேர்ந்துருவான்னு சொல்லலாம். வண்டி இருக்கிற ஆண் இருந்தா, டிராபிக் ஆண் இருந்தா, அப்ப எதுக்கு சொல்றோம்? அப்ப திட்டமிட்டு தீர்மானித்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை பூமியை வச்சு பார்க்கிறோம், சூரியனை வச்சு பார்க்கிறோம், செவ்வாயை வச்சு பார்க்கிறோம், சுக்கிரனை வச்சு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு பார்க்கும்போது இப்போ விஞ்ஞானிகள் சொன்னா பெருவெடிப்பு கொள்கையினால உண்டானது. பெருவெடிப்பு கொள்கைனா என்ன? இந்த சூரியன், சந்திரன், இந்த அனைத்து கோள்களும் ஒரு பொருளாக
அந்த ஒரு பொருள் வெடித்துத்தான் இவ்வளவு உண்டானவன்னு சொல்றான். அந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அணுவாக இருந்தது. அந்த அணுவுக்கு உள்ள இன்னொரு இருந்தது. அப்பதான் அந்த விஞ்ஞானிகளுக்கு இப்ப உள்ள விஞ்ஞானிகள் லேட்டஸ்டா சொல்றான், ஒரு படைப்பாளன் இல்லாமல் இந்த உலகம் உண்டா இருக்க முடியாது. குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மைகள் ஒரு நூலில் இது பற்றி தெல்ல தெளிவாக தகுந்த ஆதாரங்களோட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோட இன்றைய விஞ்ஞானிகளுடைய முடிவே கடவுள் இருக்கிறான் என்பதுதான். அந்த காலத்து விஞ்ஞானிகள் தான் கடவுள் இல்லைன்னா கடவுளை நம்பினால்தான் அந்த விஞ்ஞானமே சரியா வரும் அளவுக்கு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரருக்கு நூல் இருக்கு. அந்த நூல் அந்த சகோதரர் அன்பிற்காக தரப்படும் குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மை. அதை பார்த்து நீங்க கூறுவதும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இந்த கேள்வி எல்லாத்தையும் வரும். அடுத்த கேள்வி. என்னுடைய ஊர் புளியங்குடி பரமசிவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஓரிரு கொள்கை. கிட்டத்தட்ட இரண்டு ஒரே மாதிரி கொள்கை உடையவை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை நாங்கள் பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் 4 பேர்களை ஒரே சமயத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இது எந்த காலத்தில் ஏற்பட்டது? யாரால் ஏற்படுத்தப்பட்டது? இதன் அங்கீகாரம் என்ன? பொது சிவில் சட்டத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ்கிறோம். ஆனா முஸ்லீம்கள் என்ன செய்றீங்க என்று கேட்டா, ஒருவர் 4 மனைவி வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கலாம் என்று சொல்றீங்களே, இது எப்படி, எந்த வகையில் இது சரியாகும்? இது எப்படி உண்டானது? எந்த காலகட்டத்தில் எதற்காக உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு அதுக்கு உயிர் இருக்குதா அப்படிங்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து இதெல்லாம் மாற்றணுங்கிறாங்கல்ல, அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று பல கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இருக்குல்ல, அது ஒரு அழகான தத்துவம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்தாதான் என்ன செய்ய, அது உண்மையாகவும் சரியாகவும் இருக்கும். எது வரைக்கும் அது சரியா இருக்குன்னு கேட்டா, ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில் இருந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கை கிடைக்காது என்ற நிலை இல்லாம இருந்து அந்த மாதிரியான ஒரு நிலவரை இருந்தால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் சரியா வரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது எல்லா சமுதாயங்களையும் தோற்று இருக்கிறது. எல்லா மதங்களையும் தோற்று போயிருக்கிறது. எல்லா மதத்திலையுமே இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு விளக்கத்திற்கு அமர்சிக்கிறதுக்காக கிடையாது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ராமர் மட்டும்தான் ஏகபத்தினி விரதம் உள்ளவர்னு சொல்லுவாங்க. ராமரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா முருகனை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவருக்கு வள்ளி தெய்வான 2 மனைவிகள் இருந்ததாகத்தான் செய்றாங்க. அங்கேயே தோற்று போயிருக்கல. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அவங்கள்ட்டே தோற்று போயிருக்கு. அவருக்கு ஏன் வள்ளி மட்டும் இருக்க வேண்டிய தெய்வான ஒண்ணு என்னத்துக்கு? அது தெய்வானதான் முதலா தெய்வானதான் வச்சுக்க வேண்டியதானே. வள்ளி என்னத்துக்கு? கிருஷ்ணர் இருந்தாரு, அவருக்கு தாமா இருக்கும். அவருக்கு அவரை என்ன செய்யல, ஒன்றை கொண்டு அவர் போதமாக்கி கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பைபிள் எடுத்துக்கொண்டிருக்கிறானால் ஆபிரகாமா இருந்தாலும், இஸ்ரவேலா இருந்தாலும், தாவீது ராஜாவா இருந்தாலும், சாலமோனாக இருந்தாலும் அவங்கெல்லாம் 1க்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி மனைவியோட வாழாவிட்டால் கூட இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற உலகத்தில் 1க்கு மேற்பட்ட பெண்களோடு உறவு கொண்டவர்களாகத்தான் ஆண்கள் இருக்கிறார்கள். அதிகமானது கல்யாணம் என்ன பண்ணாமல் இருப்பார்கள் தவிர கணிசமான ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத வரட்டு தத்துவமா சொல்லிக் கொடுறாங்களே தவிர நடைமுறையில பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கங்க பெண்கள் விபச்சார விதிகளை மாற்றப்படுறாங்க. இந்த விபச்சார விதியில இந்த பெண்கள்கிட்ட போய் அந்த சுகாம் பெற்று ஆண்டுதாங்க அவனுக்கு கொண்டாடி என்ன செய்வாங்க. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தும் கூட, கல்யாணம் பண்ணியும் கூட அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரியான ஒரு தவறான பெண்கள்கிட்ட அடிக்கடி போகக்கூடியவனை நீங்க உலகத்தில் பார்க்கிறீங்க. ஊருக்கு உலகத்துக்கும் தெரியாம சின்ன ஊரு என்று தனியா செட்டப் செய்து கொண்டு மனைவின்னு சொன்னாத்தானே சிக்கல். நாங்க மனைவின்னு சொல்ல மாட்டோம், வேற மாதிரி நாங்க வச்சுக்கிறோம் என்று வைப்புகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லா சமுதாயங்களையும் அதிகமாக முஸ்லீம்கள் நாங்கள் வைப்பு அதிகமாக இருக்காது. சட்டப்படி அனுமதிகள் கொண்டு போவோம். அதான் செய்ய விரும்புகிறேன் சொன்னா அந்த வைப்பாக வைத்து மரணிக்கு மௌத்துல மரணத்துல எல்லாம் சமமா தான் இருப்பாங்க. ஆனா திடீர் மரணங்கள் சில இருக்கிறது. போர்க்களங்கள், போராட்டங்கள், இதுல எல்லாம் யார் சாகுவா? நாமதான் சாகும். ஒரு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடக்குது. இங்க இருந்து செத்தாலும் நல்ல சோல்ஜர் வீரன் தான் சாகுவான். அங்க செத்தாலும் நல்ல போராட்டமான இளைஞர் தான் சாகுவான். திடீர்னு இந்திய தரப்புல ஒரு 10,000 பேரை செத்துட்டான்னு வைங்க, பாகிஸ்தான் தரப்புல ஒரு 20,000 பேரை செத்துட்டான்னு வைங்க. அந்த 20,000 பேருடைய கொண்டாட்டி திடீர்னு நிற்பாள, திடீர்னு 7 வயசுக்காரியா இருப்பாள. திடீர் என்று சொல்லி இந்த மாதிரி இழப்புகள் வரும் பொழுது அவங்க பொருள் அடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கட்டிக்கிறது வரமாட்டாங்கன்னு யோசிப்பாங்க. வரலன்னா என்ன செய்வாங்க, குடும்பத்தில்
பண்ணுவாங்க, கொக்கி போட்டு எது தப்பு தவிர அதை தூண்டுவாங்க. சில பேர் கட்டுப்பாடா இருந்தாலும் சில பேர் கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்க. அவர்களால் பல விதமான பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப ஒரு பெண்ணும் பல ஆண்களுக்கு போகக்கூடிய நிலைமை உண்டானால் அது எய்ட்ஸ் உண்டாகும். எய்ட்ஸ் ஆம்பளைனால வரவே வராது, தெரிஞ்சுக்கிறேன். எய்ட்ஸ் ஆண்களால் எய்ட்ஸ் வருவதற்கு எந்த மருத்துவத்திலும் சாத்தியமே கிடையாது. ஒருத்திக்கு